ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஏலக்காவை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி நல்லா வறுபட்ட உடனே திராட்சையை சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அந்த ரவையை இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கைவிடாமல் வறுத்து எடுக்கணும். ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். அடுத்து தேங்காவை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறி வரணும். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா நைஸாக பொடியான உடனே வறுத்து வச்ச ரவையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ ரவையும் பொடி பண்ணியாச்சு. இது கூடவே வறுத்த தேங்காவையும் சேர்த்து பல்ஸ் மோடில் 2 ஓட்டு மட்டும் ஓட்டி விடுங்க, போதும். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு வறுத்து அரைச்ச பொடியும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் தூள், வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பைண்டிங்காக காய்ச்சி ஆற வச்ச பால் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பால் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கமாக இருந்து கலந்துக்கிட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் ஸ்வீட் பண்ணி அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.